ஹாய், குட் ஈவினிங். வெல்கம் டு ஸ்டடி படி மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் நாகப்பட்டினம்ஸ் ஜேர்னி ஆஃப் ரெசிலியன்ஸ். இந்த ரெசிலியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா மீள்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமியினால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டது இந்த நாகப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு. ஸோ 2004 ஏற்பட்ட பிறகு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 அப்படிங்கிறத வந்து எனாக்ட் பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. ஒரு பேரிடர் ஏற்படுது அப்படின்னா எந்த வகையில் நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும், எப்படி அந்த விஷயத்தை மிட்டிகேட் பண்ணணும், அதாவது குறைக்கணும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறது, எப்படி நாம் வந்து அதை சமாளிக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலியமாக என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் சரி அது ஏற்பட்டுருச்சு, அதில் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம், நம்ம எதுவுமே வந்து எந்த வகையிலையும் தயார் நிலையில் நம்ம கிடையாது, அதனால் உயிரிழப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம இந்த மாதிரி எந்த வகையிலையுமே வந்து கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சட்டத்தை வந்து அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இப்போ வந்து அர்பனைஸ் ஆகிறதுனால அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படுது, கிளைமேட் சேஞ்ச், அதே மாதிரி வந்து டிசாஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசாக வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. யாருமே எதிர்பார்க்க கிடையாது கோவிட் அப்படிங்கிற ஒரு பேண்டமிக் வரும், அதனால் வந்து நிறைய உயிர்கள் வந்துட்டு போகும், யாருமே யோசிக்க கிடையாது. அதை எப்படி டேக்கிள் பண்ணுறதுங்கிறது தெரில. அதே மாதிரி வேக்சின் ப்ரிப்பேர் பண்ணுறதா, அதுவும் வந்து காலதாமதம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ இப்போ இப்படி ஒரு பேரிடர் ஏற்பட்ட பிறகு நம்ம நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணோம். அந்த ஒரு அனுபவத்தின் மூலியமாக இப்போ அன்றைக்கி வந்து அந்த பேரிடர் ஏற்படும் போது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் மக்களாக இருக்கட்டும், அதே மாதிரி பப்ளிக், போலீஸ், ஃபிஷ், எல்லாருமே லோக்கல் பாடிஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பாதிக்கப்பட்ட ஊர்களுக்கு போய் அங்கே என்ன பண்ணாங்க, உதவிகள் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவாக இருந்தது, அந்த பாடிஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே விட முடியாது, சீக்கிரமாக அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா அதனால் எந்த வகையிலும் எந்த நோயும் புதுசாக வந்து அவுட் பிரேக் ஆகக்கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு அந்த டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் எப்படி நம்ம கொண்டு வரது, இன்றைக்கி வந்து ஒரு சேஃபான ஒரு என்விரான்மெண்ட்டை எப்படி உருவாக்குறது, எப்படி இன்சூரன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறது, இன்சூரன்ஸை வந்து பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு எப்படி ஏற்படுத்துறது. ஸோ எல்லா வகையிலையுமே இன்றைக்கி வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிசாஸ்டர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், டிசாஸ்டர் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. எல்லா விதமான மக்களுக்குமே வந்து ஒரு இது அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, மக்களுக்கு வந்து சானிடேஷன்னா என்ன, மெடிக்கல் உதவிகள், அவசர உதவி எப்படி செய்யணும், இதை எல்லாருமே வந்து அவங்க சைட்லேருந்து எல்லாருமே இது பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. எந்த வகையில் அசிஸ்டன்ஸ் யாரால் கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்குமே எல்லா அசிஸ்டன்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த இடத்துல டிசாஸ்டர் அப்படிங்கிறது ஏற்படும் போது யார் வல்னரபிளாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைகள், பெண்மணிகள், அதுக்கப்புறம் எல்டர்லி பீப்புள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இண்டிவிஜுவல்ஸ், மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். அரசாங்கமும் என்ன பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் கல்வி அப்படிங்கிறது பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவசரமாக நிறைய ஷெல்டர்ஸ் எல்லாம் பில்டு பண்ணி, இதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்ந்த மக்களை வந்து அந்த சுனாமினால் பாதிப்பு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷெல்டர் ரூம்ஸ் கட்டி கொடுத்து, எஜுகேஷன் அப்படிங்கிறது தடைப்பட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே வந்து அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எடுக்க வச்சு, உணவு எல்லா நேரமும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே கொடுத்து, இதுக்கான அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணி அரசாங்கமும் எவ்வளவோ வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. 2004 அப்புறம் இனிமேல் எந்த வகையிலும் இந்த பேரிடர் அப்படிங்கிறது வந்து நம்ம எந்த வகையிலெல்லாம் மிட்டிகேட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இந்த கோஸ்டல் வில்லேஜஸில் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்தியாவுக்கே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருந்தது. இந்திய அரசாங்கத்துக்குமே வந்து எந்த வகையிலலாம் நம்ம வந்து புதுமையான விஷயங்களை வந்து கையாளுறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெறும் சர்வைவல் மட்டும் கிடையாது. இனிமேல் என்ன சொல்கிறாங்க, நீ லேர்ன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அடாப்ட் ஆகுங்க. ஸோ த லெசன்ஸ் ஃப்ரம் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏரியாஸ். இதுவும் அதே ஆக்சுவலாக வந்துட்டு சுனாமியை பேஸ் பண்ணி சுனாமினால் ஏற்பட்ட பாதிப்புகள். இப்போ கோஸ்டல் ஏரியாஸில் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வளருது.
என்ன பண்ணுறாங்க மக்கள்? அதை எல்லாத்தையுமே வந்து வெட்டி ஏதோ ஒரு வகையில் ஃபியூவல் நீட்ஸ்க்கோ இல்லை பேசிக் குட்ஸ்க்கோ டூரிசம்காக நான் வந்து அதெல்லாம் வெட்டி நான் வந்துட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறனோ இல்லை ஷ்ரிம்ப் ஃபார்மிங் பண்ணுறனோ இதுக்காக வந்து மேங்க்ரூவ்ஸ் அழிச்சாங்க. இந்த மேங்க்ரூவ்ஸ் அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் ஷெல்டராக இருந்தது, நேச்சுரல் ப்ரொடெக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது இந்த கோஸ்டல் ஏரியாஸ்க்கு. பட் என்விரான்மெண்டல் நான் வந்து அந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எல்லாத்தையுமே அழிக்கும் போது இந்த சுனாமி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் ஏற்படுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த பீச்சஸ் எல்லாத்தையுமே வந்து பப்ளிக் ஸ்பேஸாக இன்றைக்கி இருக்குது. தாய்லாந்து அரசாங்கம் என்ன பண்ணாங்க, 1980கள் 90களில் வந்துட்டு அதை ப்ரைவேட்டுக்காக வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க கோஸ்ட் லைன்ஸை. ஸோ அதனால் அங்கே வந்து நிறைய, அதாவது செக்ஸ் இண்டஸ்ட்ரி உருவானது, அங்கே வந்து நிறைய முக்கியமான மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டது. ஃபாரினர்ஸை டிபெண்ட் பண்ணி தான் அவங்களோட எக்கனாமி மாறுனுச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. டூரிசமை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் தாய்லாந்து அப்படிங்கிற ஒரு நேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது பெரிய அளவில். ஸோ இதுலேருந்து நம்ம எல்லாமே பாடங்கள் கற்றுக்கோங்க. எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை, இப்போ மேங்க்ரூவ்ஸை வந்து நம்ம வெட்டக்கூடாது, தாய்லாந்து வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. இதை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதாவது அந்த இடத்துல வந்து வணிகம் செஞ்சு ஏதாவது சின்ன சின்ன தொழிலில் ஈடுபடுறாங்களா, அவங்கள நீங்கள் வந்துட்டு எந்த வகையில் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அந்த வகையில் ப்ரொடெக்ட் பண்ணணும். எல்லா வகையிலுமே ஒரு விஷயமானது ஒரு வெற்றியாளர் தோல்வியாளர் அப்படிங்கிறத உருவாக்கிடுது. அதே தான் சுனாமியும் பண்ணுது. அங்கே ஃபிஷிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவங்க பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஏதோ ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி டூரிசமை இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் கட்டும்போது சாயில் எரோஷன் ஏற்படுது, மரங்களை எல்லாம் அழிக்கும் போது. அதே மாதிரி இவங்களும் அவங்களுடைய ஃபிஷிங் தொழிலை விட்டு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. போட்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய நிவாரண உதவிகள் எல்லாமே சரிவர போய் சேருதா? கிடையாது. அங்கேயும் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது இருக்குது. மார்ஜினலைஸ்டு செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, வல்னரபிள் பீப்புள், எப்பயுமே அவங்க என்னென்னா பாகுபாடு பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க. இந்த சோஷியல் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியாக அவங்களால வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிவாரண உதவிகள் கூட வாங்க முடியல. எல்லா ஊர்லேயுமே அப்படி தான். தாய்லாண்டில் வந்து ஏதாவது பிரச்சனையாக பர்மீஸ் லாவோ மைக்ரன்ஸ் கஷ்டப்படுறாங்க. ஸ்ரீலங்காவில் பிரச்சனையாக தமிழ் மைனாரிட்டிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. இங்கே எடுத்துக்கிறோமா வல்னரபிள் குரூப்ஸ் இன்க்ளூடிங் லேபரர்ஸ், தலித்ஸ், ட்ரைப்ஸ், இமிக்ரண்ட்ஸ், எத்னிக் மைனாரிட்டிஸ், விடோஸ், சிங்கிள் விமன், இவங்க எல்லாருமே பாதிக்கிறாங்க, பாதிப்பு ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மாற்றணும். எந்த வகையிலையும் வந்து யாருக்குமே சிரமம் இல்லாமல் எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்கள போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஏஜென்சிஸுமே அதை மனசில் வச்சு இந்த கம்யூனிட்டி பேஸ்ட் லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது கோஸ்டல் கம்யூனிட்டிஸை குறிப்பாக வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் எப்படி நடந்துக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம், மழை பெய்யுது அப்படின்னா சென்னையில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை பால் எல்லாமே வந்துட்டு 100 ரூபா 150 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு டைம் பீரியடை வந்து, அதாவது மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகளில் லாபம் பார்க்கக்கூடாது. இங்கேயும் அதே மாதிரி தான். இந்த ஒரு சூழ்நிலையை வந்து இப்படி ஒரு விபத்து ஏற்படுது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா அதை யாருமே அவங்களுக்கு அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கூடாது. இதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க மக்களே. இவங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து தே ஷுட் அட்ரஸ் தேர் கன்சர்ன்ஸ் அப்படிங்கிறாங்க. லாங் டேர்ம் என்கேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயம் அப்போதைக்கு செஞ்சுட்டு அப்படியே அவங்கள மறந்துடக்கூடாது. இதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத எல்லாருமே தேடி அரசாங்கம் அதுக்கான நடவடிக்கையில் ஈடுபடணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ லேப்ஸஸ் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில், ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 நிறைய வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது. இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில் 2024 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2005 ஆக்டில் இருக்கக்கூடிய இது என்னென்ன ட்ராபேக்ஸ் என்னென்ன. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து இதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. NDMA யார் வந்து சேர்பர்சன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இவங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பார்ப்போம். இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரலைஸ்டு அப்ரோச் இருக்குங்கிறாங்க. லோக்கல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் பெரிதளவில் கலந்து ஆலோசிக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு பாதிப்பு ஏற்படும் போது ஃபஸ்ட்டு அங்கே வரக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த லோக்கல் கம்யூனிட்டி பீப்புள் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டர்ஸாக இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி நீங்கள் வந்து எந்த வகையிலையுமே எங்கேயுமே வந்து இது பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கான என்ன நம்ம இங்கே கொடுத்துருப்பாங்க, அக்னாலேஜ் பண்ண கிடையாது அப்படின்றாங்க. அக்னாலேஜிங் த சப்ஸ்டாண்டிவ் ரோல்ஸ் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டி, பஞ்சாயத்ஸ், வார்ட்ஸ், என்ஜிஓஸ் அண்ட் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் வந்து நீங்கள் சட்டத்தில் வந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி வந்து ஓவர்லேப்பிங் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். என்டிஎம்ஏ இருக்காங்க, எஸ்டிஎம்ஏ இருக்காங்க, டிடிஎம்ஏ இருக்காங்க. அது என்டிஎம்ஏ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, டிஸ்ட்ரிக்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. இவங்களுக்கெல்லாம் வந்து டிஃபைன் பண்ண கிடையாது. உனக்கு இதுதான்ப்பா வேலை அப்படிங்கிறத சொல்ல கிடையாது. கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறது கிடையாது. யார் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, இல்லை நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா, எப்படி இது ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே இங்கே கிளியராக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005 சொல்ல கிடையாது. அலியும் இந்த ஆக்டில் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ஆர்டிக்கிளில் பார்த்தோம் ப்ரிப்பேர்ட்னஸ், மிட்டிகேஷன் இதெல்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. ஆனால் அந்த சட்டத்தில் இது மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே ரியாக்டிவ் அப்ரோச் தான். யூபிஎஸ்சி மெயின்ஸில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, ரியாக்ஷனரி பாலிசிஸ் தான் இந்தியா கிட்டே இருக்குது. ரியாக்ஷனரி பாலிசிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டே எழுதலாம். பாதிப்பை குறைக்கிறதுக்கோ பாதிப்பை தடுக்கிறதுக்கோ இங்கே இதுவுமே கிடையாது. பாதிப்பு ஏற்பட்ட பிறகு எந்த வகையில் நடவடிக்கை எடுக்கலாங்கிறது மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு ரொம்ப, அதாவது ஃபண்டிங்கில் பிரச்சனை, மத்திய அரசாங்கம் தரது கிடையாது அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்கிறது, இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் இருக்கிறது தான். இங்கே வந்து பணம் இருந்தது அப்படின்னா யாருனாலும் செலவு பண்ணிடுவாங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரியான கிளைமேட் சேஞ்சுக்கு ஹீட் வேவ் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டுருக்கு. அதை நீங்கள் டிசாஸ்டர்னு கூட மென்ஷன் பண்ண கிடையாது. அப்போ நீங்கள் டிசாஸ்டர்னு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்து அவுடேட்டடாக இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புளை வந்து இன்வால்வ் பண்ண விட மாட்டேங்கிறீங்க. அவங்கள பற்றி எதுவுமே அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மூலியமாக நீங்கள் லோக்கல் பாடிஸை எம்பவர் பண்ணணும். அவங்களுக்கு விழிப்புணர்வு எடுத்து அந்த ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் லா அண்ட் ஆர்டர் வந்து பெருசாக கிடையாது அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் அதோடைய கம்யூனிட்டியில் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிஸில் வந்து டைரக்டர் ஜெனரல்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம சொன்னது மட்டும்தான் மக்களை பேசியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு ட்ராபேக்ஸ் மட்டும். அதுவும் இல்லாமல் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பில்லுலேயும் வந்துட்டு பெரிய அளவில் வந்து எந்த இதுவுமே ஆட் பண்ண கிடையாது. இதற்கான ரெக்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் அதுவும் இல்லாமல் மனிதர்களை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அனிமல்ஸை பற்றி நீங்கள் பேசவே இல்லை இந்த ஆக்டில் அப்படின்றாங்க. அனிமல்ஸை பற்றி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அதுவும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா அங்கே அனிமல்ஸும் பாதிக்கப்படுது. அப்படி அனிமல்ஸ் பாதிக்கப்படும் போது அதுக்கிட்டேருந்து ஜூனாட்டிக் வைரஸ் பரவுது. எபிசூட்டிக் டிசீசஸ், ஜூனாட்டிக் எபிசூட்டிக் டிசீசஸ் இதெல்லாமே வந்து பரவுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த பில் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ராப்பராக ஆக்டாக மாற்றணும். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் 2024 கொண்டு வந்திருக்கிறதுக்கு. நீங்கள் ஜூனாட்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூனாட்டிக் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ் கிட்டேருந்து மனிதர்களுக்கு வரக்கூடியது ஜூனாட்டிக். எபிசூட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அனிமல்ஸ்குள்ளே அவுட் பிரேக் ஆகிறது. இப்போ கெனைன் டிஸ்டம்பர் வைரஸ் பற்றி பேசுகிறாங்களா? எஸ், அனிமல்ஸ்குள்ளே அது வந்துட்டு வேகமாக பரவ ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த எபிசூட்டிக் அப்படிங்கிறது வந்து அனிமல்ஸ்குள்ளேயே பாதிப்புகள் ஏற்படுறத வந்துட்டு எபிசூட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அனிமல்ஸுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இந்த சட்டங்களில் வந்து இந்த மாதிரி நிகழ்வு ஏற்படுது அப்படின்னா அதை எந்த வகையிலலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அனிமல்ஸையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லில் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, த பில் குட் ஹாவ் மென்ஷன்ட், அதாவது குட் ஹாவ் அவங்க பண்ணியிருக்கலாம். ஏதாவது வந்து பிரச்சனை ஏற்படும் போது the bill could have mentioned regional groupings such as SAARC, BIMSTEC and BRICS to be approached in the event of disaster. ஏன்னா இந்த பில் வந்து இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷனை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே மக்களே, ஸோ இதில் வந்துட்டு அவ்வளோதான் இன்றைக்கி ஆர்டிகல். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் மக்களை மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.